அதாவது முதலிலே இம்மலையை விசயநகர பேரரசர்கள் எல்லாம் இந்த மலையை தங்கள் பாதுகாப்புக்கு ஒரு அரணாக பயன்படுத்தி கொண்டார்கள். கர்நாடகத்தில் இருந்த அந்த குறும்பர்களின் போரின் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மலையை கைப்பற்றி கொண்டார்கள். இந்த கோட்டையிலே இருக்கின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் பல்லவர் காலத்திலே அமைக்கப்பட்ட அந்த குகை கோயில் போன்ற அமைப்புகள். பல்லவர்களிடமிருந்து பாண்டியர்கள் இப்பகுதியில் பாண்டியர்களிடமிருந்து பல்லவர்கள் பெற்றனர். பின்பு 10ஆம் நூற்றாண்டு வாக்கிலே பல்லவர்களிடமிருந்து சோழர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி கொண்டனர். இதை பல காலம் சோழ பேரரசு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இந்த நகரையும் கோட்டையும் வைத்திருந்தது. சோழர்களுடைய வீழ்ச்சியின் போது மீண்டும் விசயநகர பேரரசர் இந்த கோட்டையை தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். 14ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இந்த மாலிகாவூர் தென்னிந்திய படையெடுப்பு நடந்த பொழுது தில்லி சுல்தான்கள் சிறிது காலம் இந்த பகுதியை ஆண்டு வந்தார்கள். பின்பு மீண்டும் விசயநகர பேரரசு தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அந்த விசயநகர பேரரசு வலுவிழந்த பொழுது அங்கே பிரதிநிதியாக செயல்பட்டு வந்தவர் மதுரை நாயக்கர். அந்த மதுரை நாயக்கர்கள் தமது ஆளுகைக்குள்ளே இந்த திருச்சி நகரத்தை கொண்டு வந்து மலைக்கோட்டை சுற்றி கோயில், சுவர்கள் மற்றும் குளங்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ்காரர்களுடைய துணையை கொண்டு இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்கின்றார். அதன் பின்னர் பிரிட்டிஷ்காரர்கள் மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மலைக்கோட்டையை கொண்டு வந்து விட்டார்கள் என்பது இது சரித்திர செய்திகள், அந்த வரலாற்று செய்திகள் இந்த மலைக்கோட்டையை பற்றி. இங்கே இருக்கின்ற கோட்டைகளின் பழமை காரணமாக அந்த கோட்டைகள் எல்லாம் இந்த தற்பொழுது தொல்லியல் துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அவர்கள் மேலாண்மையின் கீழே இந்த கோயில் இப்பொழுது இருந்து வருகின்றது. அத்தகைய இந்த கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த கோயிலிலே ஒரு முக்கியமான வழிபாடு ஒன்று உண்டு. அதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று சொன்னால் வாழைத்தாரர் வழிபாடு என்று சொல்வார். அதாவது குழந்தை பேறு வாய்க்கப்பெறாத தம்பதியர்கள் இந்த கோயிலுக்கு அந்த தாய்மானவர் சுவாமிகளையும் அம்பாளையும் வணங்குவார்கள். தாய்மானவர் சுவாமியை வேண்டிக் கொள்ள அவருடைய அருளின் காரணமாக உரிய காலத்திலே அந்த பெண்கள் அந்த கருவுற்று அந்த பெருமானுடைய திருவருள் காரணமாக அந்த கரு காக்கப்பட்டு உரிய காலத்திலே சுகப்பிரசவம் நடைபெறும். அதற்கான வேண்டுகோளை இந்த பெருமான் முன்பு அவர்கள் வைக்கும் பொழுது அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி நிறைவேறியவுடன் அவர்கள் தம்பதியரும் குழந்தையையும் எடுத்துக்கொண்டு இங்கே பெருமானுடைய சந்நிதியிலே வாழைப்பழங்கள் உண்டு அந்த வாழைத்தாரை கட்டி அதையே தொட்டில் போல அதை ஆட்டி ஒரு பூசை செய்வார்கள். அப்படி பூசை செய்து பின்னர் அந்த வாழைப்பழங்களை எல்லாம் வந்திருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த வாழைத்தார் வழிபாடு என்பது இந்த கோயிலே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் பலரும் இத்தகைய வேண்டுதலை இந்த பெருமான் முன்பு வைத்து பலன் பெற்றதாக அங்கே கோயிலுக்கு வருகின்றவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். எனவே இந்த வாழைத்தார் வழிபாடு என்பது இங்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கின்றது. அதே போல் இந்த கோயிலில் இருக்கின்ற அந்த சித்திர மண்டபம் என்பது மிக பிரசித்தி பெற்றது. இந்த சித்திர மண்டபம் திருக்குற்றாலத்திலே உள்ள சித்திர சபையை போல இங்கே இருக்கின்ற அந்த மண்டபத்தினுடைய கூரை சுவர்களிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் அழகிய ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கும். இந்த சித்திர மண்டபத்திலே அதில் சிவபெருமானுடைய 25 வடிவங்கள் அங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, செவ்வந்திநாதர் உரையுரை அளித்த அந்த வரலாற்று காட்சிகளும் அங்கே ஓவியமாக இருக்கின்றது. இறைவன் தாயாக வந்த அந்த காட்சி அது ஒரு தூணிலே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மண்டபத்திலே. அதே போல் இந்த மேற்கூரையிலே, இந்த மண்டபத்தின் மேற்கூரை ஒரே கல்லிலான ஒரு கல் சங்கிலியானது தொங்கும். அப்படி இந்த கல் சங்கிலி கல்லாலானது, ஒரே கல்லாலான கல் சங்கிலி. அது மட்டுமல்ல, இந்த சிங்கத்தின் வாய்க்குள்ளே உருண்டு வருகின்ற ஒரு பந்து போன்ற வடிவிலே ஒரு கல் அமையப்பட்டிருக்கும். அது வாய்க்குள்ளே இருக்கும், வெளியே எடுக்க முடியாது. ஆனால் அது உருண்டு வரக்கூடிய அமைப்பிலே அப்படி ஒரு சிறப்பான ஒரு வேலைப்பாடு. அதுபோல் ஒரு தாமரை பூவிலே தேன் எடுக்கின்ற ஒரு அமைப்பிலே கிளிகள் அந்த தாமரை பூ மீது இருப்பது போல அந்த சிறந்த கருங்கல் வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த சித்திர மண்டபத்திலே நாம் பார்க்க முடியும். பல்வேறு வேலைப்பாடுகள் நிறைந்த கோயிலாகவும் இது அமைந்திருக்கின்றது. அதே போல் இலக்கிய சிறப்புகள் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த கோயிலை பற்றி ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் தேவார பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள்.
அதே போல் ஐயடிகள் காடவர்கோன் தலத்திருவெண்பா என்கின்ற ஒரு வெண்பாவை பாடியிருக்கின்றார். அது 11ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. திருச்சிராமலை அந்தாதி என்ற ஒரு நூலை வேம்பையர்கோன் நாராயணன் என்பவர் எழுதியிருக்கின்றார். திருப்புகழ் பாடல்கள் இங்கே இருக்கின்ற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடியிருக்கின்றார். மாணிக்கவாசகரும் திருவாசகத்திலே இந்த திருச்சிராப்பள்ளி பெருமானை பற்றி குறிப்பிடுகின்றார். அதே போல பொய்யாமொழி புலவர் என்பவர் இத்தலம் பற்றிய பாடல்களை பாடியிருக்கின்றார். சைவ எல்லப்ப நாயனார் என்பவர் திருச்சிராமலை புராணம் என்று ஒரு நூலை இயற்றியிருக்கின்றார். அது செவ்வந்தி புராணம் என்றும் வழங்கப்படுகின்றது. அதே போல திருச்சிராப்பள்ளி சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை யமக அந்தாதி என்று ஒரு அந்தாதியை இந்த திருத்தல இறைவனை பற்றி பாடியிருக்கின்றார். சிலேவடை வெண்பா என்ற ஒரு நூலும் இந்த திருத்தலத்தை பற்றி இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு இலக்கியங்களிலே சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த திருச்சிராப்பள்ளி திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் இங்கே நடைபெறுகின்ற திருவிழாக்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே சித்திரை திருவிழா முதலிலேயே நாம் குறிப்பிட்டோம். பிரம்மோற்சவம் என்கின்ற அந்த பெருவிழா அது தேர் திருவிழாவாகவும் அமைந்திருக்கின்றது. 10 நாட்கள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாளுக்கும் பகல் நேரத்திலே சிறப்பு அபிடேகங்கள் எல்லாம் நடைபெற்று அலங்காரங்கள் நடைபெறும். மாலையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே சுவாமி புறப்பாடு நடைபெறும். அப்படி அந்த சித்திரை திருவிழா நடைபெறுகின்றது. ஆடி மாதத்திலே ஆடி பூர விழா அம்மனுக்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அதே போல் ஆவணி மாதத்திலே விநாயகர் சதுர்த்தி, அடுத்து புரட்டாசியிலே நவராத்திரி, ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழாவும் அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலே பெருமானுக்கு அன்னாபிடேகமும் நடைபெறும். கார்த்திகை மாதத்திலே இந்த சோமவாரத்திலே சங்காபிடேகம் நடைபெறுவது இங்கு ஒரு சிறப்பு. சோமவார சங்காபிடேகம் கார்த்திகை மாதத்திலே. அதே போல் கார்த்திகை தீப திருவிழா. மாசி மாதத்திலே மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாதத்திலே உத்திரம் மற்றும் அந்த தெப்பத் திருவிழா, இதுவும் 10 நாட்கள் நடைபெறும். பங்குனியில் நடைபெறுகின்ற தெப்பத் திருவிழா. இப்படி பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கே தமிழ் முதல் நாளென்றும் நிறைமதி நாள் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளிலும் மலை வளம் வருதல் என்கின்ற வழிபாடு ஒன்று நடைகின்றது. இந்த வழிபாடை செய்வதனாலே அப்படி செய்கின்ற அந்த பக்தர்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். அதோடு அவர்கள் ஆன்ம நலமும் மனநலமும் பெறுவார்கள் என்பது ஒரு பெரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்படி அந்த வழிபாட்டையும் செய்து வருகின்றார்கள். இது முன்னரே குறிப்பிட்டது போல் அந்த கீழே இருக்கின்ற நந்தி கோயிலிலே பிரதோஷ வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இது இந்த கோயிலினுடைய விழாக்கள் பற்றிய விவரங்கள். அடுத்ததாக நாம் திருமுறைகளிலே இந்த தலத்தை பற்றி பாடிய பதிகங்கள் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தர் கொங்கு நாட்டு திருத்தலங்களா என்று சொல்லப்படுகின்ற கொடிமாட செங்குன்றூர், அதாவது திருச்செங்கோடு, அடுத்ததாக திருநனா என்பது பவானி, திருப்பாண்டி கொடுமுடி, வெஞ்சமாக்கூடல், கருவூர் திரு ஆணிலை அதாவது கரூர் ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்று பின்னர் அங்கிருக்கின்ற திரைவனை வணங்கிவிட்டு அவர் தென்கரை திருத்தலங்களாக அவருடைய காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கின்ற திருப்பராய்த்துறை, அடுத்து திரு ஆலந்துறை, திருச்செந்துறை, திருக்கற்குடிமலை. திருக்கற்குடிமலை என்பது திருச்சிக்கு மேற்கே தற்போது உய்யகொண்டான் மலை என்று சொல்லப்படும் அந்த மலை பேர் கற்குடிமலை. அடுத்து திருமுக்கீச்சரம், உறையூரில் எழுந்திருக்கின்ற பெருமான் முக்கீச்சரர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு மலைக்கு வந்து பெருமானை தரிசிக்கின்றார். அந்த வருகையை பற்றி சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சொல்லும் பொழுது, செம்மணி வாரி அருவி துங்கும் சிராப்பள்ளி மேய சிலஞ்சுடரை, கைமலை ஈருரி போர்வை சாத்தும் கண்ணுதலானை, கடல் பணிந்து மெய்மகிழ் வெய்தி உளங்குளிர விளங்கிய சொற்றமிழ் மாலை வேய்ந்து என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்றார். ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்திலே ஒரே ஒரு திருப்பதியம் பாடியரில் இருக்கின்றார். அந்த திருப்பதியம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதியமாக நாம் பார்க்கின்றோம். அந்த பதியத்தினுடைய முதல் பாடல், நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு
பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. அதாவது நன்றுடையானை, நன்மைகளையே தமக்கு உடைமையாக கொண்டவன் இறைவன். அது எதற்காக வைத்திருக்கிறனால தன்னை நாடும் பக்தர்களுக்கு நன்மையே அருளுபவன். அதனால் நன்றுடையான், நல்லவற்றையே தன்னிடம் வைத்திருப்பவன். அது மட்டுமல்ல, நன்று என்பது இருந்தாலும் கூட சில சமயம் ஒருவேளை தீயது இருந்து விடுமோ, அப்படியெல்லாம் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக அடுத்ததாக தீயதிலானை என்றும் சொல்கின்றார். நன்றுடையானை தீயதிலானை, தீமை என்பதே ஒன்று தன்னிடத்திலே இல்லாத இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் மிக வெண்மையான அந்த காளையை தனக்கு ஊர்தியாக கொண்டிருக்கின்றான். உமையம்மையை தன் உடலிலே ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றவன். அவன் சென்றடையாத திருவுடையான். அதாவது திரு என்பது செல்வம், பெருமானை படுத்தியவரே வீடு பேறு என்கின்ற அந்த முக்தி பேற்றை வைத்திருக்கின்ற செல்வம். அந்த செல்வமானது சென்று அடையக்கூடிய செல்வம் அல்ல, சென்று அடையாத அந்த திருவை உடையவன் இந்த பெருமான். அப்படி என்றால் பெருமானுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே அந்த திருவை சென்று அடைய முடியும் என்கின்ற கருத்தை சொல்வதற்காக சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளியிலே, அந்த சிராப்பள்ளி குன்றிலே எழுந்திருக்கின்ற இந்த பெருமானை கூற என் உள்ளம் குளிரும். உள்ளம் எப்பொழுது குளிரும்? நாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உள்ளம் குளிரும். எனவே இந்த சிராப்பள்ளியிலே விளங்குகின்ற அந்த பெருமானை எண்ணும் பொழுதும் அந்த பெருமானை தரிசிக்கும் பொழுதும் நமது உள்ளமானது குளிரும். அப்படி ஒரு பாடலை முதல் பாடலாக அந்த பதிகத்திலே பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பதிகத்தை பொறுத்தவரையிலே அந்த சிராப்பள்ளியிலே இருக்கின்ற இயற்கை காட்சிகளை, பல்வேறு காட்சிகளெல்லாம் மிக சிறப்பாக விளக்கி கூறுவார். பொதுவாகவே ஞானசம்பந்த பெருமான் சிறு வயதுடையவரையில் அல்லவா, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அதுபோல் அந்த தலங்களை பற்றிய இயற்கை வளங்களை பல்வேறு பதிகங்களில் அந்த பாடல்கள் எல்லாம் 2 வரிகளிலே அதை சொல்லி மற்ற 2 வரிகளிலே அங்கே எழுந்தருளிருக்கின்ற பெருமானின் சிறப்புகளை பாடுவது அவருடைய பதிகங்களின் சிறப்பாக அமையும். அந்த வகையிலே இந்த பதிகத்தை பொறுத்தவரை அந்த 2வது பாடலே சொல்வார். கைமகவேந்தி கடுவனோடு ஊடி களைவாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி. அதாவது கைமக வேந்தி கடுவனோடு ஊடி களைவாய்வான் செம்முக மந்தி, சிவந்த முகத்தை கொண்டிருக்கின்ற குரங்கானது அந்த ஆண் குரங்கு பெண் குரங்கு ஆண் குரங்குடன் ஊடல் கொண்டு கைமக வேந்தி தன்னுடைய குட்டியை கையிலே எடுத்துக்கொண்டு, களை என்றால் மூங்கில் புதர்களுக்குள்ளே பாய்ந்து சென்று தற்கொலை செய்து கொள்ளப் போகிறதாம். அதற்காக மலை ஏறும் கரிய மலையை ஏறுகின்ற சிராப்பள்ளி என்று சொல்கின்றார். அதே போல அடுத்த ஒரு பாடல் பார்த்தா 3வது பாடல், அதாவது மந்த சுருதியிலே முழவு அங்கே ஒலிக்குமாம். அது என்னென்னா பொருள் விளங்காத மழலையினுடைய சொல் போன்ற அந்த ஒளி இருக்கின்றதாம். அதாவது மொழி அந்த முழவானது உச்சஸ்தாயிலே முழங்கினால் அந்த இசை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மந்த ஒளியிலே முழங்குவதாலே அது என்ன ஒளி என்று என்ன இசை என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிலே இருப்பதனாலே அதற்கு உவமையாக சொல்கின்றார். மழலை மொழி எப்படி விளங்காதோ அது போன்ற ஒளியிலே முழவுகள் அங்கே ஒலிக்கின்றன. குளிர்ந்த தோட்டங்களையும் குளிர்ந்த தண்ணீரை கொண்ட சுனைகளும் கொண்டது இந்த திருச்சிராப்பள்ளி மலை என்று அந்த 3வது பாடலில் அந்த காட்சியை சொல்கின்றார். அதே போல் 4வது பாடலில் சொல்லும் பொழுது இந்த கீழே இருக்கின்ற தெப்பக்குளம் இருக்கின்றதில்ல, அதுபோல் அந்த குளமானது பல படிகளை, அந்த துறைகள், அதாவது இறங்கி போவதற்கான பல படிகளை மலையடிவாரத்திலே உள்ள சுனைகள், அந்த அதுபோல சுனைகளை கொண்டிருக்கின்ற, அதே போல் நெருங்கி பூத்திருக்கின்ற நீல மலர்களில் தங்கி சிறகுகளையுடைய வண்டுகளும் தும்பியும் இசைபாடும் சிராப்பள்ளி. அப்படி அமைந்திருக்கின்ற அந்த குளங்களிலே நீல மலர்கள் எல்லாம் நெருங்கி பூத்திருக்கும், அதிக அளவிலே நெருங்கி பூத்திருக்கும். அந்த பூக்களிலே வண்டுகளும் தும்பியும்
அங்கே போய் அதில் இருக்கின்ற தேனை எடுப்பதற்காக செல்லும் பொழுது அவை ரீங்காரம் செய்கின்றன. அது இசை விளங்கக்கூடிய அப்படி இசைபாடும் சிராப்பள்ளி என்கின்றார். 6வது பாடலை சொல்லும் பொழுது வெய்ய தன் சாரல் விரி நிற வேங்கை தன் போது செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி. அதாவது எல்லோரும் விரும்பத்தக்க வகையிலே குளிர்ந்த மலைச்சாரலிலே, அதாவது வெய்ய தன் சாரல் என்பது, வெய்ய என்பதற்கு கொடிய என்ற பொருள் இருக்கின்றது. ஆனால் இங்கே விரும்பத்தக்க என்ற பொருளிலே வருகின்றது. வெய்ய தன் என்றால் குளிர்ந்த, சாரல் மலைகளை, அதாவது எல்லோரும் விரும்பத்தக்க குளிர்ந்த மலைச்சாரலிலே விரிந்த குளிர்ந்த அப்போது மலர்ந்த தண்ணிய குளிர்ந்த போது அப்போது மலர்ந்த போதை செய்ய பொன் சேரும் வேங்கை மரத்திலிருந்து அப்போது மலர்ந்த மலர்கள் எல்லாம் அங்கே விழுந்து கிடக்கின்றதுனாலே பொன் போன்ற நிறம் கொண்டவையாக அந்த நிலமே மாறிவிட்டதாம். அதை சொல்கின்றார் அந்த காட்சியை. அப்படிப்பட்ட சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி என்கின்றார். அடுத்த பாடலிலே சொல்லும் பொழுது வேயுயர் சாரல் கருவிரலூகம் விளையாடும் சேயுயர் கோயில் சிராப்பள்ளி. இங்கே அந்த கருவிரலூகம் என்றால், கருவிரலூகம் என்பது கருங்குரங்குகளை பற்றி சொல். கருங்குரங்குகள் அங்கே இருந்திருக்கின்றன. பொதுவாக இப்பொழுது நாம் இந்த நீலகிரி போன்ற மலைக்குரங்கு பகுதிகளில் தான் கருங்குரங்குகளை பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக நீலகிரி லங்கூர் என்று சொல்வார்கள். அந்த கருங்குரங்குகள் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும், மலைப்பகுதியில். ஆனால் இங்கே அந்த காலத்திலே கருங்குரங்குகள் இருந்திருக்கின்றன என்பதை ஒரு வரலாற்று பதிவாக ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். கருமையான விரல்களை உடைய கருங்குரங்குகள் அந்த மூங்கில் மலங்கள்லாம் அங்கே உயர்ந்து இருக்கின்ற அந்த வே என்றால் மூங்கில், வேயுரு தோழி பங்கன் என்று பாடல் வரும். அந்த வே என்றால் மூங்கில். அப்படியே மூங்கில் மரங்களிலே விளையாடுகின்றனவாம். அப்படிப்பட்ட மூங்கில் மரங்கள்லாம் உயர்ந்து வளர்ந்துள்ள சாரல், சாரல் என்றால் மலை, மூங்கில் மரங்கள் உயர்ந்து வளர்ந்துள்ள மலை, அந்த மலையிலே இந்த கருங்குரங்குகள் எல்லாம் விளையாடுகின்றனவாம். அப்படி அந்த சிறப்பை, சிராப்பள்ளியினுடைய சிறப்பை சொல்லி அந்த அந்த அங்கே இருக்கின்ற இயற்கை எழில் மிகுந்த சிராப்பள்ளி மட்டுமல்ல, இருக்கின்ற எழுந்தருள்கின்ற இறைவனின் சிறப்புகளையும் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சிறப்பு பெற்ற பதியம் இது. அதனுடைய திருக்கடை காப்பிலே அவர் சொல்லும் பொழுது அதுலேயும் அந்த இயற்கை காட்சிகளை சொல்லும் வகையில் அமைத்திருக்கிறார். அதாவது தேன் உண்ணும் வண்டுகள் இனிய இசைபாடும் சிராப்பள்ளியிலே விளங்கும் இறைவனை அலைகள் பொருந்தி வந்த சங்குகள் விளங்குகின்ற அந்த கழுமலம் என்கின்ற ஊர். அதாவது கழுமலம் என்றால் சீர்காழி, ஞானசம்பந்த பெருமான் பிறந்த ஊர் சீர்காழி. அந்த கழுமலத்தில் அப்பொழுது கடலுக்கு அருகாமையிலே இருந்திருக்கின்றது அந்த ஊர். எனவே கடலிலிருந்து அந்த அலைகள் அடித்து கொண்டு வருகின்ற சங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சீர்காழியிலே கவுனியர் கோத்திரத்தில் உதித்த ஞானசம்பந்தர் பாடிய நன்மை தருகின்ற இந்த பாடல்களை ஓத வல்லவர்கள் வானுலகில் சம்பந்தம் உடையவராக தேவர்களோடு நிலை பெற்று வாழ்வார்கள் என்று இந்த பதிக பலனை, இந்த சிராப்பள்ளி பதிகத்தை பாடினால் கிடைக்கும் பலனாக சொல்கின்றார். இதற்கு மற்றொரு காரணமும் உண்டு இந்த பதிகத்தில். என்னவென்றால், கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவமாக, தங்களுடைய மகப்பேறு சுகப்பிரசவமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை ஓதி இந்த தாய்மானவர் சுவாமியை வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். இது உறுதி. ஏதென்றால் இது என்னுடைய ஒரு வாழ்விலே நான் கண்டது. என்னுடைய மகள் கருவுற்று இருக்கும் பொழுது இந்த பதிகத்தை பாடும்படி, அந்த இறைவனை வணங்கும்படி சொல்லி நானும் அதே போல் இந்த பதிகத்தை பாடி வணங்கி வருவதுண்டு. அந்த வகையிலே முதலிலே ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பொழுதும் சுகப்பிரசவம் அமைந்து தற்போது பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த குழந்தையும் சுகப்பிரசவமாக பிறந்திருக்கின்றது. இந்த பதியத்தை பெண்ணும் படிப்பால், நானும் படிப்பது, இறைவனை வணங்குவது, இந்த பதியத்தை ஓதி வணங்குவது. அதனால் உறுதியாக இதனை நான் ஒரு செய்தியாகவும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த பெண்ணுக்கு தற்பொழுது குழந்தை பிறந்து ஒரு மாதமே ஆகின்றது. நான் பெண் இங்கே ஸ்காட்லாந்திலே கிளாஸ்கோ நகரத்தில் இருக்கின்றால் அங்கிருந்து தான் இந்த உரையை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே பெருமானுடைய திருவருள் எவ்வளவு கருணை மிகுந்தது, உயர்ந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையிலே கருவுற்ற பெண்கள் இந்த பதிகத்தை பாடி பெருமானை வணங்கி வந்தால் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பிரசவம் சுகப்பிரசவமாக அமையும்.
அடுத்ததாக நாம் திருநாவுக்கரசர் பாடிய பதிகத்தை பற்றி சிந்திக்கலாம். அந்த வகையிலே திருநாவுக்கரசர் திருவேலிமலை, திருவாவடுதுறை, திருஆனைக்கா, திரு எறும்பியூர் என்று சொல்லக்கூடிய திருவெரும்பூர் தலங்கள் எல்லாம் பாடி திருச்சிராப்பள்ளிக்கு வந்தார். இங்கே வந்து 5ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பதிகத்தை பாடினார். அதில் 3 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மட்டுவார் குழலாளோடு மால்விடை. மட்டுவார் குழலி என்பது இந்த அம்மையினுடைய பெயர். அந்த பெயர் வருமாறு இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார். அந்த முதல் பாடலே மட்டுவார் குழலாளோடு மால்விடை என தொடங்குகின்ற அந்த பதிகம். அதில் 2வது பாடலாக ஒரு நல்ல பாடல் ஒன்று அமைந்திருந்தது. அந்த பாடல் என்னென்னா, அரிய எந்தலை வெட்டி வட்டாடினார், அயந்தலை வெட்டி வட்டு ஆடினார், அரிய என் தொழுது ஏத்தும் அரும்பொருள், பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார், அரிய என் தொழ அங்கிருப்பார்களே. அரியாகிய திருமாலும் அயனாகிய பிரமனும் அவர்களுடைய தலையை வெட்டி வட்டாக அவர் ஆடினார் என்று சொல்கின்றார். அது என்ன என்றால், அதாவது சர்வ சங்கார காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்வார். பெருமான் ஒருவர் மட்டுமே தனிப்பெரும் கடவுள் என்பதனாலே மற்றவர்களெல்லாம் தேவர் என்கின்ற நிலையில்தான் இருப்பார்கள். ஆனால் எல்லோரையும் ஒடுக்கி விடுவார் என்பதனாலே தான், தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வார் என்பதனால தான் அந்த அயன் தலை வெட்டி வட்டாக ஆடினார் என்ற அந்த அடியில் சொல்கின்றார். அயன் தொழுது ஏத்தும் அரும்பொருள். அந்த அரியும் அயனும் வணங்கக்கூடிய ஒரு அருமையான மேன்மை மிக்க பொருளாக விளங்குபவர் இறைவன், பெரியவன். அத்தகைய பெரியவர் சிராப்பள்ளியை பேணுவார். அந்த பெரியவராக இருக்கின்ற அந்த பெருமான் சிராப்பள்ளியிலே எழுந்தருள் இருக்கின்ற அந்த சிராப்பள்ளியை பேணுவார். அந்த சிராப்பள்ளியை உயர்வாக போற்றுபவர்கள் அல்லது அந்த சிராப்பள்ளி சென்று அந்த பெருமானை வணங்கும் அடியவர்கள் எல்லாம் அயன் தொழ அங்கிருப்பார்களே. அரியும் அயனும் திருமாலும் பிரமனும் தொழும் வகையிலே அங்கே அந்த தேவர் உலகத்திலே அவர்கள் சிவலோகத்திலே இருப்பார்கள் என்பது. அந்த அங்கிருப்பார்களே என்பது சிவலோகத்தை குறிக்கின்றது. சிவலோகத்திலே அரியும் அயனும் தொழத்தக்க வகையிலே சிறப்போடு இருப்பார்கள். யாரெல்லாம்? அந்த பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார். பெரியவனாகிய சிராப்பள்ளியிலே வங்கின்ற இறைவனை உள்ளன்போடு வணங்கக்கூடிய அடியவர்கள் அத்தகைய நிலையை, உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதை சொல்கின்றார். அதே போல மற்றொரு பாடலிலே, அரிச்சிராப்பகல் ஐவராலாட்டுண்டு சுரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள், திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே. சுரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள். சுரிச்சிராது என்றால் சுரித்து இராது, அதாவது வருந்தி இராமல் இருக்க வேண்டும் என்றால், நெஞ்சே மனமே நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் என்கின்றார். எது? அரிச்சிராப்புகள் ஐவரால் ஆட்டும். ஐவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புலன்களாலே அரிச்சிரா பகலும் இரவும் இந்த வயிற்றுக்காக இங்கும் அங்குமாக சென்று அலைந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த ஐம்புலன்களாலே கட்டுண்டு அவர்கள் ஆட்டுவிப்பது போல அந்த ஐம்புலன்கள் சொல்வதை கேட்டு ஆடிக்கொண்டிருப்பதனாலே நாம் எல்லாம் துன்பம் உறுகின்றோம். அப்படி வருந்தி இராமல் இருக்க வேண்டும், சுரிச்சிராது இருக்க வேண்டும் என்றால் நெஞ்சே ஒன்று சொல்ல கேள். திருச்சிராப்பள்ளி என்றலும் அந்த பெருமான் எழுந்தருளுகின்ற திருச்சிராப்பள்ளி என்று அந்த தலத்தினுடைய பெயரை சொன்னாலே திருச்சிராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே. நரிச்சிராது என்றால் தங்கியிராமல் ஓடிவிடும். அந்த தலத்தினுடைய பெயரை சொன்னாலே தீவினைகள் எல்லாம் ஓடிவிடும், தங்கியிராது. அப்படியே நடக்குமே என்று அதை வலியுறுத்தி சொல்கின்றார். உன்னை விட்டு உடனடியாக அந்த தீவினைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த பாடலிலே சொல்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருச்சிராப்பள்ளி என்கின்ற இந்த தலத்தினுடைய பெயரை சொன்னாலே இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மாணிக்க வாசகர் தனது போற்றி திரு அகவலிலே சொல்லும்போது பல்வேறு திருத்தல இறைவனுடைய புகழையெல்லாம் சொல்லுவார். அந்த வகையிலே பராய்த்துறையை மேவிய பவனையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி என்பார். திருப்பராய்த்துறை திருச்சிக்கு அருகிலே திருப்பராய்த்துறையிலே இருக்கின்ற அந்த பரனாகிய இறைவனை, பரமசிவனையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி என்று மாணிக்க வாசக பெருமான்
பாடுகின்றார். அதே போல் அடுத்ததாக நாம் சேத்திரக்கோவை என்று சொல்லப்படுகின்ற அதிலே அப்பர் பெருமான் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி என்று அந்த சேத்திரங்களை எல்லாம் சொல்லும்பொழுது அதிலையும் சிராப்பள்ளியை குறிப்பிடுகின்றார். ஐயடிகள் காணவர்கோன் 11ஆம் திருமுறையிலே இந்த தலத்தை போற்றியதாக நாம் அந்த இலக்கிய சிறப்புகள் பற்றி சொல்லும் பொழுது கூறினோம். அந்த வகையிலே ஒவ்வொரு தலத்தை பற்றியும் ஒரு பாடலிலே அவர் குறிப்பிட்டு வருகின்றார். அந்த வகையிலே இந்த திருச்சியை பற்றி சொல்லும் பொழுது, கழிந்தது நென்னற்று கட்டுவிட்டு நாரி ஒளிந்தது உடல் இராவண்ணம் அழிந்தது ராமலையா கொண்டு போ என்னாமுன் நெஞ்சே சிராமலையான் பாதமே சேர். அதாவது கழிந்தது நென்னற்று கட்டுவிட்டு நாரி, நேற்றே இந்த உயிர் உடலிலிருந்து போய்விட்டது, கழிந்தது. நென்னற்று நேற்றே கழிந்து விட்டது, இப்பொழுது அந்த உடல் நாரத் தொடங்கிவிட்டது. ஒளிந்தது உடல் இராவண்ணம் அழிந்தது, அந்த உடலை உடனே எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், இங்கே இருக்க வேண்டாம், அழிந்து போகணும் என்று சுற்றத்தார்கள் இராமலையா கொண்டு போ என்னாமுன், மற்றவர்களெல்லாம் அதை கொண்டு போங்கள் என்று சொல்வதற்கு முன்பாகவே, அதாவது உயிருடன் இருக்கும் பொழுதே சிராமலையான் பாதமே சேர், நெஞ்சே மனமே நீ அந்த சிராமலையானை திருச்சிராப்பள்ளி எழுந்திருக்கின்ற தாய்மானவரை நீ நினைந்து வணங்கு என்று சொல்கின்றார். இறக்கும் முன்பவே அதை செய்துவிட்டால் இந்த நிலைக்கு நாம் ஆளாக மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவது. அதே போல் திருப்புகழை பொறுத்தவரையிலே 16 பாடலில் அருணகிரிநாதர் பாடி அருளினார். அந்த வகையில் ஒரு பாடல், அதாவது திருப்புகழில் 555வது பாடல், 550வது பாடல், அதாவது ஞானசம்பந்த பெருமான் முருகனுடைய அவதாரம், அதாவது முருகனே ஞானசம்பந்த பெருமானாக அவதரித்தவர் என்ற கருத்தை சொல்வதாக பல்வேறு பாடல்கள் அருணகிரிநாதராலே பாடப்பட்ட பாடல்கள் திருப்புகழிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த பாடலிலும் அவர் அந்த கருத்தை வலியுறுத்துகின்றார். என்னவென்றால், மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமனர் ஓரோர் எனாயிரர் மரி கழுமீது ஏற நீர் பறந்து உலாவ செழியனும் ஆளாக வாதுசை கவிமாத சீகாழி மாமுனி சிவசிவ மாதேவ காயன வந்து வாடும் திரு உடையாய் தீது இல்லாதவர் உமை ஒரு பாலனான மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே என்கின்றார். அதாவது மதுரையின் மீது அந்த ஆலவாயிலே இருக்கின்ற அந்த கோயில் இருக்கின்ற மதுரையிலே அமணர்களை எல்லாம் வாதிலே வென்று அவர்கள் தாங்களாகவே அந்த 8000 அமணர்கள், அதாவது சமணர்கள் கழுவேறும்படி செய்து செழியனும் ஆளாக வாதுசை கவி மத சீகாழி மாமுனி. அந்த செழியன் என்று சொல்வது பாண்டிய மன்னனை பற்றி. அந்த பாண்டிய மன்னனும் தனக்கு அடிமையாகும்படி அந்த அற்புதங்களை நிகழ்த்திய சீர்காழியிலே பிறந்த மாமுனிவராகிய அந்த ஞானசம்பந்த பெருமான் சிவசிவ மாதேவா சிவசிவ மகாதேவா கா என வந்து பாடும் திருவுடையாய், தன்னை காப்பாற்று என்று பாடுகின்ற அந்த செல்வத்தை உடைய தீது இல்லாதவர், தீமையை இந்த நாம் முதலில் நன்று உடையானை தீதிலானை, அந்த தீயதிலானை பாடுவது இங்கே தீது இல்லாதவர் உமையொரு பாலான மேனியர், உமையை ஒரு பாகமாக கொண்ட இறைவன், சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே. இந்த சிறகிரி என்று சொல்வது திருச்சிராப்பள்ளியினுடைய மற்றொரு பெயர். அந்த சிறகிரி வாழ்கின்ற தேவர்களுடைய தம்பிரானே என்று இவர் பாடுகின்றார். இப்படி பல்வேறு வகையிலே இந்த தலத்தை பற்றி மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த அருமையான ஒரு திருத்தலத்தை பற்றி அறிந்து கொள்ள பெரும் வாய்ப்பை நமக்கெல்லாம் அருளி செய்த இறைவனுக்கும் குருமகா சன்னிதானங்களுக்கும் அடியேன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே பஞ்சபுராணங்கள் பாடி அருளிய ஓதுவாமூர்த்திகள் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்த தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கின்ற தம்பிமார்கள் மற்றும் இதிலே கலந்து இருக்கின்ற அடியார்கள் மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி வாழ்த்து பாடலுடன் நிறைவு செய்யலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.